என்ன நடக்குது? ஆதவன் கேட்ட அதே கேள்வி. அவன் அண்ணனுக்கே துரோகம் செய்வானா? இத கண்டிப்பா விஷ்ணு ஏமாத்த மாட்டானே. ஆதவன் வாழ்க்கை ஆதவன் வாழ்க்கை மட்டும் இல்லாது விஷ்ணு, நிவேதா வாழ்க்கை, என் வாழ்க்கை இதில் அடங்கியிருக்கே. விஷ்ணு சொன்னதை இத்தனை தூரம் வந்து இருக்கும். அவளை வெறுத்த இப்போ ஏதாவது வாயை திறந்தால் அவள் சித்தி இருக்கும் கோபத்தில் கொன்றே விடுவாள். ஊரை கூட சபையில் இப்படி கழுத்தறுத்தால் ஆதவன் வீட்டுக்காரர்கள் அவளை வெட்டியே போட்டு விடுவார்கள். நடுங்கினாள். எங்கே அவள் மயங்கி விடுவாளோ என்று அருகில் நின்ற நிவேதா கைகளை ஆதரவாக பற்ற அதுவும் நடுங்கிக் கொண்டு இருந்தது. அவள் முக கலவரமாக இருந்தது. இருந்த குழப்பத்தில் ரோஜா தோழியை கவனிக்கவில்லை. அவளுக்கு அவன் நிலைமையே என்ன என்று விளக்க முடியாமல் இருக்க நிவேதாவை எங்கு பார்க்க? போட்டோ குளறுபடி அங்கு வள்ளி மகள் கீதா தவிர ஒருவருக்கும் தெரியாது. ஆதவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த கீதா மனம் சந்தோஷத்தை துள்ளியது. அவள் நினைத்தது நடக்கப் போகுது என்று குத்தாட்டம் போட்டது. ரோஜா சித்தி வள்ளி தூண் மறைவில் கீதாவை தள்ளி கொண்டு சென்று அவளிடம், என்ன கீதா, கல்யாணம் நடப்பது சந்தேகம், வேடிக்கை பார்க்கலாம் வா சொல்லிவிட்டு இப்படி நின்று கொண்டு இருக்க? உன்னை நம்பி நான் கனவு கோட்டையே வேற கட்டிவிட்டேனே. ஒன்றும் நடந்த பாடு இல்ல. ரோஜா கூறப்படவே மாற்ற போயாச்சு. அவன் கையால் இனி தாலி வாங்க போகிறாள் என்று வயிறு எறிந்த வள்ளியை பார்த்து, அம்மா, இன்னும் ஆதவன் நம்ம ரோஜாவை அருகில் பார்க்கவில்லை. கொஞ்சம் பொறு, என்ன நடக்குது பார்க்கலாம். ரோஜா அத்தனை மோசமா பயங்கரமாவா இருக்கா? அழகா தங்க சிலையாட்டும் தானே இருக்கா என்று வள்ளி அவளை கடந்து செல்லும் ரோஜாவை ஊத்து ஊத்து பார்த்தாள். கீதா முறைத்த முறைப்பில் வள்ளி வாயை அழுந்த மூடிக்கொண்டாள். அவள் அன்னையிடம் புரியும்படியாக, உனக்கே தெரியாத ரகசியம் ஒன்றை இப்ப சொல்ல போறேன், நல்லா கேளு. ரோஜா பாட்டி என்னிடம் ரோஜா புகைப்படத்தை ஆதவன் நம்பருக்கு அனுப்ப சொன்னாங்கல்ல? ஆமா சொன்னாங்க. நீ தான் அனுப்பினாயே. அனுப்பினேன்தா. ஆனா நான் ரோஜா படத்தை அனுப்பாம அவளுடன் இணைந்து இருக்கும் நிவேதா போட்டாவை அனுப்புனேன். அந்த படத்தில் நிவேதா அக்கா முகம் மட்டும் தான் அழகா தெரியும். ரோஜா முகம் சுத்தமா தெரியாது. முதலில் வாயை பிளந்த வள்ளி, அடியே எருமை, கூறு கட்ட நாயே, நம்ம தலையில நாமளே மண்ணை அள்ளி போட்டு கொண்டது போல செய்துட்டாயே. இப்ப அவன் ரோஜா வேண்டாம் நிவேதா தான் வேண்டும்னு சொன்னா மறுபடியும் அந்த சனியும் பொறுப்பு நம்ம தலையில தானே விழும். அனுப்புனதுதான் அனுப்புன. நீ ரோஜாவுடன் இருக்கும் போட்டோவை அனுப்பியிருக்கலாம்ல. உன்னை எல்லாம் விளங்காத பேயே, மூதேவி. கீதா பல்லை கடித்தபடி, அம்மா நிறுத்து. நான் சொல்வது முழுதா கேளு. இத்தனை செய்தனா நீ சொல்வது போல கொஞ்சம் கூட யோசிச்சு இருக்க மாட்டேனா என்ன? நான் அப்படி அனுப்பி இருந்தேனா மாட்டிக்கொண்டு இருப்பேன். என் திட்டமே வேற. ஆதவனுக்கு ரோஜா மீது கோபம் வரணும், அவளை வெறுக்கணும். அதுதான் என் திட்டமே. அவன் வாழ்க்கையில இருந்தே அவளை மொத்தமா தள்ளி வைக்கணும். கல்யாணம் செய்தாலும் குடும்பம் நடத்தக்கூடாது. ஒரே கல்லில் 2 மாங்காய். இதனால் ரோஜாவை அவள் கூட இருக்கும் நிவேதாவையும் சேர்த்து பழிவாங்கியது போல ஆச்சு. அதுக்கு முதல் கட்டமா புள்ளியை வைத்து இருக்கேன். இனி நெலி கோலமா, கம்பி கோலமா, புள்ளி கோலமா, சிக்கு கோலமா, புள்ளியை வைத்து முடிவு செய்துக்கலாம். வள்ளி மகள் கீதா செய்த குளறுபடி எதுவும் ரோஜா நிவேதாக்கு தெரியாது. நிவேதா ரோஜா வீட்டுக்கு சென்ற போது அவளுக்கு தெரியாமல் கீதா நிவேதா செல்பேசி மூலம் ஆதவனுக்கு புகைப்படம் அனுப்பினாள். நிவேதா எண்ணில் இருந்து போட்டோ வந்ததால் அதை ரோஜா எண் என்று ஆதவன் குறித்து வைத்துக் கொண்டான். இந்த விஷயம் ஆதவனுக்கு தெரிய வரும்போது நிவேதா விளக்கம் சொல்ல முடியுமா? அவளை உண்டு இல்லைன்னு செய்துவிட மாட்டான். ஆதவன் முகம் வேர்வையால் குளிர்த்து இருந்தது. அவன் அறைக்கு செல்ல கால்கள் துடித்தது. இதை யாரிடம் பகிர்ந்து கொள்ள? அவன் அன்னையை கண்கள் தேடியது. அங்கு வந்த அவன் அப்பா வீரசாமி, என்ன செய்யற? சீக்கிரம் மணவரைக்கு போ. ஐயா கூப்பிட்டுக்கிட்டு காதில் உலகல. நல்ல நேரம் முடிய போகுது. அவன் கூட இருந்த மிகிலன் சரவணனிடம், என்ன வேடிக்கை, சீக்கிரம் கூட்டிட்டு போங்க என்று முறைத்தார். இங்கு என் வாழ்க்கையே முடியும் போல இருக்கு. இதில் நல்ல நேரம் முடிந்தால் என்ன, முடியவில்லை என்றால் என்ன என்று மனதில் நினைப்பதை சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் புகைந்து கொண்டு இருந்தான். அப்பா என்று அவன் நினைத்ததை கேட்க முடியாமல் உலர்ந்து ஒட்டி கொண்டது. தொண்டையில் இருந்து வார்த்தை வர மறுத்தது. இவருக்காக அவருக்காக என்று பிடிக்காத பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள முடியுமா? அப்படி செய்தால் வாழ்க்கையே நரகம் அல்லவா?
என் வாழ்க்கைக்காக இப்ப நான் கண்டிப்பா பேசியே ஆகணும். முடிவு செய்து அவன் சக்தியை ஒன்று திரட்டி, அப்பா, மணமடியில் இருக்கும் இந்த பெண் தான் எனக்கு பார்த்திருக்கும் பெண்ணா? ஆனா அங்கு முழங்கும் மேளம் தாள இசையில் அவன் கேட்டது அவன் அப்பாவுக்கு சுத்தமாக கேட்கவில்லை. அவன் பேசுவதை கேட்ட முகிலனும் சரவணனும் எதுக்கு இப்போ வேண்டாத கேள்வி குழம்பினார்கள். அங்கு வந்த அவன் பாட்டி, அடே வீராசாமி, பேரனை எதுக்கு அதட்டுற? என்னடா கண்ணா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்ன செய்து? அவன் முகத்தில் அரும்பி இருக்கும் வேர்வையை துடைத்தபடி, சாப்பிடாதனால் சோர்வா தெரிகிறான்னு நினைக்கிறேன். இனி ஓம புகையில வர உட்காரணும். கொஞ்சம் இரு. அலே மருது, பேரனுக்கு 2 இளநீர் எடுத்துட்டு வா என்ற குரலுக்கு உடனே இளநீர் வந்தது. அவன் சந்தேகத்தை தீர்த்தே ஆக வேண்டும் என்று கொஞ்சம் இளநீர் குடித்து சக்தியை திரட்டி, பாட்டி, தயவு செய்து உண்மையை மறைக்காம சொல்லுங்க. மணக்கோலத்தில் இருக்கும் இந்த பெண்ணை தான் எனக்கு பாத்தீங்களா? மணப்பெண் பக்கத்தில் நிற்கும் பெண் யார்? சரவணன் ஆதவன் கையை பிடித்து, என்னாச்சுடா? நீ இப்படி பேசுவது யாராவது கேட்டுட போறாங்க, பிரச்சனை ஆகிடும். என்ன குழப்பம்? ரோஜா தான் மணப்பெண், அருகில் இருப்பது அவள் தோழி என்று கொஞ்சம் பதற்றமானான். இரு அண்ணா. அவன் பாட்டி கண்ணாடியை தூக்கி பார்த்து, யாரு? எனக்கு தெரியலையே. நம்ம அரக்காணி பொண்ணா? அந்த கருப்பு மற்றும் செம்பு வண்ண நிற பட்டுப்புடவைக்காரியை மண்டபம் முழுதும் சலித்து தேடினான். அவன் கண்ணில் அவள் சிக்கவே இல்லை. இங்கதானே இருந்தா, இப்போ அவள் யார் என்று எப்படி கண்டுபிடிக்க? என்ன சொல்லி இவர்களிடம் விளக்க? சொன்னால் நம்புவார்களா? இது நாள் வரை யாரோ ஒரு பெண்ணை மனைவியாக நினைத்து, ஐயோ, எங்கே மறைந்தாள்? மனக்கோலத்தில் குனிந்து தலை நிமிராமல் அவனுக்காக காத்து கொண்டு இருக்கும் பெண் எப்படி இருப்பான்னு கூட தெரியாதே. இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது. அவனுக்கே அவனை நினைத்தால் அசிங்கமாக இருந்தது. பெண்ணை மாற்றி இருப்பார்களோ? அப்பா, அம்மா, பாட்டி யாரும் ஒன்றும் சொல்லவே இல்லையே. ஒருவேளை போட்டோவை மாற்றி அனுப்பி இருப்பார்களோ? நடந்ததை சதி என்று நினைப்பதா, ஏமாற்று என்று சொல்வதா, இல்லை அவர்களுக்கு தெரியாமல் நடந்த தவறு என்று கருதுவதா? எந்த நிலை வந்தாலும் எதிர்த்து நின்று பழகு என்று வளர்க்கப்பட்ட ஆதவனுக்கு அப்படியே எங்கேயாவது ஓடி போயிடலாமா என்று கூட தோன்றியது. இப்போ என்ன திடீர் என்று இவனுக்கு குழப்பம். போட்டோவை பார்த்து சரி என்று தானே சொன்னான் என்று முகிலனுக்கும் சரவணனுக்கும் சந்தேகம். ஏதோ தவறு நடந்து இருக்கு. இது ஆதவனை வருத்த செய்து மட்டும் தெளிவா புரிந்தது. கேட்டால் ஆதவனிடம் இருந்து பதில் இல்லை. ஐயர் சொல்வதை செய் என்று வீராசாமி மிரட்டலுக்கு அடிபணிந்தான். அத்தனை பேர் முன்னிலையிலும் அவன் குடும்ப கௌரவத்துக்காக அமைதி காத்தான். மனதில் எரிமலை வெடித்து கொண்டு இருந்தது. இத்தனை பெரிய நிர்வாகத்தை கட்டி காப்பவன் நிலையே இப்படி என்றால் கண்டிப்பா ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் என்று மட்டும் உறுதி. இதோ இங்கு இருக்கும் ரோஜாக்கு தெரியாமல் எப்படி நடந்திருக்கும்? என்னை முட்டாள் என்றா நினைத்தார்கள்? அவன் மனம் முன்னுக்கு பின்னாக யோசித்துக் கொண்டு இருந்தது. இந்த பெண் ரோஜா என்னிடம் பேச முயற்சிக்கவில்லையே, ஏன்? ஒருவேளை இந்த திருமணத்தில் இவளுக்கு இஷ்டம் இல்லையா? அதற்காக தான் ஏமாற்றி அனுப்பியிருப்பாளா? எத்தனை பெரிய அவமானம்! இஷ்டமில்லாத பெண் கழுத்தில், அவனை ஏமாற்றிய பெண் கழுத்தில் தாலி கட்டுவதா? இவர்கள் ஏமாற்றினார்களா, இல்லை நான் ஏமாந்தேனா? ஆக மொத்தம் எனக்கு தானே ஏமாற்றம். இந்த அம்மா எங்க? எதுக்கு வாசப்பக்கம் நிக்கிறார்கள்? விஷ்ணுவை எதிர்பார்த்தா? வேலம்மா, எங்க நிவேதாவை காணோம்? இங்கதானே இருந்தா. சொல்லாம கிளம்ப கூடாதுன்னு சொன்னேனே. அப்படியே அவ அப்பா பிடிவாதம். கல்யாணியிடம் புலம்ப ஆதவன் காதில் தெளிவாக விழுந்தது. நிவேதா இங்கு வந்தாளா? யாரு என்று கண்கள் மண்டபம் முழுவதும் தொலாவியது. ஒருவேளை நான் நினைத்தது போல அந்த பெண் நிவேதாவா? அவளாதான் இருக்கணும். நினைக்க அவனுக்கு தலை பாரமானது. அப்பாக்கு இருக்கும் கோபத்தில் கண்டிப்பா நிவேதாவை அவர் மருமகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே. யோசனையான டென்ஷனான ஆதவன் முகத்தை கண்ட கீதா உள்ளுக்குள் சிரித்து, அம்மா அங்க பாரு. ஒரு குழந்தை ரோஜா பூவுடன் ஏதோ பேப்பரை ஆதவன் கையில் கொடுத்து சென்று ஓடியது. ஆதவன் இருந்த மனநிலைக்கு அதை பிரித்து கூட பார்க்கவில்லை. அவன் அப்பவே பிரித்து படிப்பான். கீதா எதிர்பார்க்க படிக்காமல் அப்படியே சட்டப்பையில் திணித்து கொண்டான். எப்படியும் அதை படிப்பான் என்ற நம்பிக்கையில் கீதா, அது என் வேலை தாம்மா. அதில் நான் வைத்து இருக்கும் அடுத்த வெடிகுண்டு. அதில் என்னடி இருக்கு? ரோஜா ஒருவனை காதலித்துக் கொண்டு இருக்கிறாள். உங்களை பிடிக்காமல் போட்டோவை மாற்றி அனுப்பி இருக்கிறாள்.
உங்க மாமா பெண் நிவேதா தான் அதில் இருப்பது. நிவேதா மொத்த குடும்பமும் உங்களை பழிவாங்க கூட்டா போட்ட சதி திட்டம் இந்த போட்டோ மாற்றும் வேலை. நிவேதாக்காக நீங்க உங்க வீட்டை எதிர்க்கணும். கடைசியில நீங்க அவளை திருமணம் செய்ய கேட்டவுடன் மறுக்கணும் தான் அவர்களின் திட்டம். இதனால் ஊர் முன் உங்க குடும்பம், முக்கியமா உங்க அப்பா தலைகுனியணும், அசிங்கப்படணும்னு பிளான். உங்க வக்கீல் மாமா மூளையை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. ஜாக்கிரதை, எழுதியிருக்கிறேன். அதை படித்தவுடன் பார். அவன் ரோஜா பக்கமே திரும்ப போறதில்ல. எந்த ஒரு ஆண்மகனும் அவன் மனைவி வேறு ஒருவனை விரும்புவது தெரிந்தால் பெரிய அடி, அவமானம் தானே. இதனால் உனக்கு என்ன லாபம் என்ற வள்ளியின் பார்வையில் கேள்வியை கண்டு, கொஞ்சம் சுற்றியும் பாரு. ஊரே இந்த குடும்பத்துக்கு எப்படி மரியாதை செய்யுது. அந்த பட்டம்மா போட்டு இருக்கும் நீல ஜாக்கர் வைர நெக்லஸ் குறைந்தது 50 லட்சம் இருக்கும். எங்கும் எதிலும் பண செலுமே தெரியுது. பணத்தை தண்ணியா வாரி இறைத்து இருக்கிறார்கள். அவனும் பார்க்க எத்தனை அழகா இருக்கான். இவனை விட நான் என்ன முட்டாளா? இதுவே இவன் கிராமத்தில் இருந்தால் யோசித்திருப்பேன். அதனால் தான் இவன் தம்பி விஷ்ணுவை வேண்டாம்னு சொல்கிறேன். உனக்கு புரியுதா? அவன் அப்பா அம்மா இங்க இருந்து நகர மாட்டாங்க. அக்கா தங்க என்று எந்த பிடுங்களும் இல்ல. தனியா பெங்களூரில் இல்ல வெளிநாட்டில் இருக்க போறான். இப்போ ரோஜாவுடன் கல்யாணம் நடந்தாலும் எளிதா உள்ள நுழைந்து பிரித்திடலாம் முடியும். எல்லாம் சரி, இந்த ஆதவம் புகைப்பட விஷயத்த சபையில போட்டு உடைத்தால் அப்படி நடக்காதம்மா. அப்படி நினைத்தால் இருந்தால் இந்நேரம் சொல்லி இருக்க மாட்டானா? அவனுக்கு இப்போ நிவேதா யார் என்று தெரியாது. அவளும் இங்க இல்ல. இப்போ யார் என்று கை காட்டுவான்? குடும்ப கௌரவத்துக்காக கண்டிப்பா வாயை திறக்க மாட்டான். சொன்னான் அவனுக்கு தானே அவமானம். தப்பி தவறி சபையில சொன்னா ஊர் சொன்ன கூடி இருக்கும் வேலையில வீராசாமி ஒத்துக்கொள்ளவே மாட்டார். அவரிடம் செய்த சத்தியம் வைத்தே அந்த மனுஷன் மடக்கிடுவார். அந்த லெட்டரை படித்தவுடன் நிவேதா குடும்பம் மீது மேலும் கோபம் வரும். வன்மம் அதிகமாகும். ரோஜாக்காக துணிந்து எதிர்த்து பேசக்கூடிய ஒரே ஆள் நிவேதா தான். என்றாவது நிவேதா ரோஜாக்காக பரிந்து கொண்டு பேசினால் சுத்தமா எடுபடாது. முதலில் விரட்டி அடிப்பான். ஆதவன் இப்பவே ரோஜாவை பார்த்து குழம்பிதான் இருக்கான். கூடவே இருந்து தெளிய விடாமல் குழப்பிக் கொண்டே இருக்கணும். அதுதான் நமக்கு வசதி. அவனை நெருங்க சரியான சந்தர்ப்பம். அடியே, உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சது வீண் போகல. நான் கூட அதை படிச்சு எதுக்கு வீணா போறன்னு நினைச்சேன். என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே என்று வள்ளி புலம்பியதை கேட்டு, உன்னை நம்ப முடியாது. நீ ரோஜா சொத்துக்காக ஆசைப்பட்டு என்ன தடுத்து விட்டால் ஆதவன் கையெழுத்துக்காக அவன் பின்னால் கெஞ்சி சலாம் போட்டு கொண்டு அலைகிறாயே, அவனை மடக்க நகையெல்லாம் வாங்கி இருக்க போல என்று கீதா முறைத்து நக்கலாக கேட்டாள். அது என்று திணறிய வள்ளியை பார்த்து, நான் செய்து இருக்கும் மேலும் செய்ய போகும் வேலையாலேயே ஆதவன் ரோஜாவை வெறுப்பான். அதுதானே எனக்கு வேணும். ரோஜா கழுத்தில் தாலி கட்டினால் என்னம்மா? அவன் மனதில் ரோஜா நிவேதா மோசமானவங்க சின்ன கீரலே போட்டாச்சு. இனி அத சுலபமா பெரிய விரிசலா மாற்றிடலாம். சின்ன கீரல் தானே பெரிய பாறையே பிளக்க உதவுது. எப்படியோ எனக்கு ஆதவம் வேணும். அவன் மூலமா கிடைக்கும் சுகமான பணக்கார வாழ்க்கை வேணும். 2ஆம் தாரமா இருந்தாலும் சரிதான். உன் பொண்ணா இருந்து எப்படி ரோஜாவை வலிக்கு கொண்டு வருவதுன்னு என்று தெரியாதா என்ன? 2ஆம் தாரமா நான் படும் பாடு போதாது. இதில் இவ வேற. மகள் பேசுவதை கேட்க வள்ளிக்கு கஷ்டமாக இருந்தாலும் அப்போதைக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்படியும் மனம் கேட்காமல் அந்த ஆதவன் ரோஜா நீ நினைப்பது போல இல்லை என்றால், பழைய காதல் என்று அதை கண்டுகொள்ளாமல் போனால்? கீதா சிரித்தபடி, உனக்கு உலகமே தெரியல மம்மி. நான் கண்ணை கசக்கினால் எனக்காக ரோஜா என்ன வேணும் என்றாலும் செய்யும். விஷம் குடித்து தற்கொலை அது இது என்று மிரட்டி வலிக்கு கொண்டு வந்துட மாட்டேன். ஆதவனை வலிக்கு கொண்டு வருவது பெரிய பிரச்சனையே இல்ல. பெண் என்றால் பேயும் இறங்கும். கேள்விப்பட்டதில்ல? அந்த விஸ்வாமித்திரரையே ஒரு பெண் மயக்கி இருக்கிறாள் என்றால் இவனெல்லாம் எம்மாத்திரம். எப்படியும் வெளிநாட்டில் இருந்தவன் தானே, பாத்துக்கலாம். இப்போதைக்கு அவன் வீட்டுக்குள்ள நுழைய அவனுடன் பழக பாஸ் வேணும்.
இந்த சீட்டு ரோஜா. அவள் கைகளை வைத்தே அவள் கண்ணை குத்துற. வக்கீலான நான் எனக்கு பேச சொல்லி கொடுக்கவா வேணும்? எங்க, எப்படி, என்ன பேச தெரியாது. கொஞ்சம் பொறுத்து வேடிக்கையை பாரு. வள்ளி எதிர்க்க கீதா வேண்டுமென்றே செய்வாள் என்று அவளுக்கே நல்லாவே தெரியும். இவள் சொல்வது எல்லாம் நிதானமாக யோசித்து செய்ய வேண்டிய விஷயம் என்று அமைதியானாள். நிவேதாவை ஆதவன் கண்கள் தேடி அலைந்தது. என் வாழ்க்கையை விளையாடும் உரிமை இவர்களுக்கு யார் கொடுத்தது? கையில் சிக்கினால் அவளை உண்டு இல்லை செய்திடும் எண்ணத்தோடு வெறியாக இருந்தான். அவன் கண்ணில் சிக்காமல் ஆட்டம் காட்டும் நிவேதா வாசல் பக்கம் வேகமாக சென்று மறைந்தாள். இவளை இப்படியே விடுவதா? என்னை ஏமாற்றி அவளுக்கு கண்டிப்பா பாடம் புகட்டணும் என்று கொலை வரி எழுந்தது. என்றைக்கு இருந்தாலும் நீதான் என் மனைவி, உன்னுடன் மட்டும்தான் என் வாழ்க்கை, உன்னை பழிவாங்காமல் விடப்போவதில்லை என்று வஞ்சத்தை மனதில் விதைத்தான்.